ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அவுட்லாஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம மீடியா ஜோன்லேயே இதான் ஃபஸ்ட்டு கேம் பிளேவாக இருக்கும். இப்போ வந்து இந்த அவுட்லாஸ் கேம் பிளே நான் சுத்தமாக விளாட்னதே இல்லை. இது நான் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நம்ம விளையாடி பார்ப்போம். எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியே போயிடலாம். மறக்காத நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை மறக்காத தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பைத்தியக்காரங்களாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? இல்லைனா உங்கள் வீட்டுக்கு அந்த பைத்தியக்காரங்களாம் வருவாங்க. நீங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இது பாட்டு வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. கரெக்டாக கேட் கிட்ட வந்து என்னாச்சு இப்போ பார்ப்போமே. கரெக்டாக இப்போ உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழையிறோம். கரெக்டாக எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போமே. இப்போ இறங்கலாம். நம்மக்கிட்ட இன்னமும் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கான். அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இங்கே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்களா, ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக இது. அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி சுயநிலை இல்லாத போயிட்டாங்களாம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அமைச்சிருக்காங்க. இப்போ பக்கத்தில் கேமரா இருக்குது, 2 பேட்ரி இருக்குது. எடுத்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி போகலாம். இப்போ டாப் ஃபோன் போட்டு எடுக்கிறோம். வாங்க வீடியோ கொள்ள வரலாம். இப்போ வந்து இறங்கலாம். ப்ரெஸ்ஸு ஆஃபீஸர் கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகுது. எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கீழே இறங்கலாம். கீழே பக்க திறந்தாச்சு. ஒரு வாட்ச்மேன் ரூம் இருக்குது. இந்த வீடை பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்ப்போம் நம்மளா இல்லை மீடியா ஜோனா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ரூமில் வந்து வாட்ச்மேன் ரூமில் யாருமே இல்லை. அப்போனா பார்த்துக்குங்க இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எவ்வளோ டேஞ்சராக இருக்கும்ன்ட்டு. பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள்ள? இப்போ வந்து கேட்லாம் பூட்டி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? பயமாக இருக்கு. இந்த கேட் திறந்துருக்காங்க. அது பைத்தியக்காரங்க வெளியே போகக்கூடாதுன்னு திறந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறோம். இன்னமும் ரைட் அவங்க யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்ட போய் அவங்க யாரும் எட்டி பார்க்குறாங்க. இங்கே வாடா, இங்கே வா, இங்கே வா. அவங்க மாமா மச்சா கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம். என்னடா வரும்போதே வாடா வாடான்னு கூப்பிட்றீங்க. உள்ளே என்ன வச்சுருக்கானுங்க தெரியலையே. சரி இப்போ பார்ப்போம் எங்கன்னா உள்ளே போகிற வழி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க போல். நிறைய ஜீப்லாம் நிற்கிது வெளியவே. இப்போ வந்து இங்கே ஒரு கதவு இருக்குது. திறக்க முடியுதா பார்க்கலாம். இதான் மெயின் டோரு. திறக்க முடியல. இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் பின்னாடி பக்கமாக போகலாம். அங்கே எத்தனை கதவு இருக்கா பார்ப்போம். இங்கே ஒரு கதவு இருக்குது. கதவு லாக் பண்ண கீழே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டில் இருந்து பூந்து போயிடலாம். கீழே பூந்து போகிற நிலமெல்லாம் வந்துச்சு மீடியா ஜோனுக்கு. இப்போ கீழே பூந்து போய் இப்போ இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை திறக்கலாம். ஓப்பன் த டோர். ஐயோ திறக்கல. இப்போ நம்ம கீழே போயிட்டு வேறு எதனா வழி இருக்கா பார்ப்போம். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் நிறையா பார்த்துருக்காங்க போல். இந்த மாதிரி நிறையா பில்லர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ இது வெளியே தான் மேலே ஏறி போகணும் போல். நம்ம இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போயிடலாம் மேலே. இப்போ வந்து பொறுமையாக போவோம். பேக்ரவுண்டு மியூசிக்லாம் செம்ம பயமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணல. மறக்காத அத்தை கேமில் ஆட் பண்ணிடுறேன். அப்படியே இருக்கும் எகிரிக்குற கைப்பில் எகிரி வச்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மேலே பையனே இருப்போம். இப்போ அப்படியே ஒரு எகிரி குதிச்சு ஒரு கை அப்படியே மேலே வச்சு ஏறிட்டாச்சு. இப்போ அப்படியே திரும்பினா ரெட்டை காலில் இதுவும் இருக்குது. அது அப்படியே போயிட்டாச்சு. அப்படியே சைடில் வந்தாச்சு. எந்த இதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம்.
எதனா உள்ளே வந்துட போகுது. பொறுமையாட்டி பார்ப்போம். நல்ல எதுவுமே இல்லைடா. லைட் ஆஃப் பண்ணிச்சு. ஐயோ ஆஃப் பண்ணி விட்டானுங்களா? எல்லா கேம் பிளேயும் இப்படி தாங்க. எங்கே அவங்க ஒரு லைட் எரியுது, போய் பார்ப்போம். நல்ல வேலை நம்மக்கிட்ட கேமரா இருக்குது, அதனால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஆன் பண்ணி எல்லாம் இருக்க லைட்டை வச்சுக்கணும். இப்போ கிட்டே போகலாம். இப்போ போயிட்டு இப்போ தேடலாம். இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. இந்த ரூம் பார்த்தாலே இருட்டாகுது. இப்போ வந்து அங்கே ஒரு ரூம் இருக்குது, 218 ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம், அந்த ரூம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அது உள்ளே போவானா. இப்போ வந்து இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே அடிச்சு போட்டிருக்காங்க. இந்த ரூமில் என்ன இருக்குது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரூமில் வந்து நிறைய உட்கார மாதிரி டைனிங் டேபிள் போட்டுறேன். இங்கே ஒரு டோர் இருக்குது, டோரை திறக்கலாம். இல்லை, அந்த டோரை தாண்டி வந்துச்சு. இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த வழியாண்ட போகலாம். அப்படியே பொறுமையாக போயிடலாம், சத்தம் போடாத. இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, A16. என்னோட இங்கே ஒரு ரத்தமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ளட்டு. ஐயோ நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ அங்கே எதனா ரூம் இருக்கா? இங்கே மேலே இதுலேருந்து விண்ட்லேருந்து என்னமோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்லாம் சொட்டுதுங்க. எனக்கு வாயெல்லாம் வராது. ஐயோ இதுவும் திறக்க முடியல. இப்போ வந்து இந்த டோர் திறக்கலாம். இந்த டோர் திறக்க முடியுதா? எந்த டோருமே திறக்க முடியல. இதெல்லாம் இந்த விண்டோவிலே தான் போகணும் போல். ஐயோ பயமாக இருக்கு. இந்த எப்படியாச்சும் போயிடலாம். ஸ்பைடர் மேன்லாம் இருப்பார் போல். ஒரே ஸ்பைடர் வழியாக இருக்குது. இந்த சைடு வேணாம், இந்த சைடு இருட்டாகுது. இந்த சைடு போகலாம். இந்த சைடு எதுனா வழி இருந்தால் அந்த சைடு வழியாக எடுத்து போகலாம். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கும். நிறையா விண்ட்டு இதுலாம் இருக்குது. இப்போ நிறைய ஓட்டெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு வழி இருக்குது. இப்போ இங்கே ஒரு வழி இருக்குது, அப்படியே எகிரி குச்சிடலாம் கீழே. இப்போ கீழே யாரும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். கீழே வந்து யாரும் இல்லை, நல்லதாக போச்சு. இப்போ இந்த கதவு திறக்கலாம். ஓப்பன் த டோர். ஐயோ 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 நாடா வந்தோடனே பயமுத்துறீங்க டே. பயமுத்துறானுங்க. அப்போ பயந்து போயிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ பார்ப்போம், பார்த்துனே இருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது. இப்போ என்ன ஐட்டங்களோ என்னதுடா இது? ஏதோ கத்துறான் பைத்தியக்காரன். ஏதோ அவனை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அது அவனை அப்படியே எஃபெக்ட் ஆகிருக்கு. அவன் சொல்கிறான், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான். என்னை காப்பாற்றவே வழி இல்லை, ஒன்றை பேராக காப்பாற்றுறது. இப்போ யாரோ ஒரு குண்டு சாணி மாதிரி ஒருத்தன் வரான். இப்போ வந்து அவங்க அட்டை உள்ளே போகிறான். இப்போ வந்து உள்ளே போயிட்டான். வேறு எந்த வழியுமே இல்லை எங்கே. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த டோர் தான் இருக்குது, இந்த டோரை திறந்து வைப்போம். என்னடா இப்போ அந்த குண்டு சாணி போனால் இப்போ வரவே முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து எல்லா டோரையும் திறந்து பார்ப்போம். இப்போ அப்படியே இங்கே ஒரு வழி போகுது, அந்த வழி. சாணி இடி ஏன்டா நசுக்கிற? டே ஐயோ பாண்டார் ஃப்ளோர்னு தள்ளி விட்டான். பைத்தியக்கார சாணி பையா தள்ளி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பார்ப்போம். இப்போ யாரோ ஒரு மொட்டை, என் பையா நான் உனக்கு நீ ரொம்ப தேவைப்படுற எனக்கு அப்படின்ட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. நம்ம மைக்கத்துலேருந்து இப்போ தான் ஏந்திக்கிறோம். அவனுக்கு இன்னும் நீ தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா? நான் இந்த மாதிரி மிலிட்ரி ஆள்லாம் வந்தாங்க, அவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் நீ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம கண்ணை முழிக்கிறோம். அவன் போயிட்டுருக்கான். செம்ம பிளட்டாக இருக்குது. 12வது ஃப்ளோர்லேருந்து கீழே ஊன்ட்டோம் நம்ம. இப்போ எதனா கிடைக்குதுன்னா பார்ப்போம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமே. இதான் வந்து இது போல் நம்ம ஆப்ஷனில் போயிட்டு இது வச்சுக்கலாம். இது பேர் என்னது? வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு செத்து போயிருக்காங்க. அப்படியே குடல் லிவரு எல்லாம் வெளியே வந்திருக்கு. எல்லாம் வெளியே வந்திருக்கு. லிவர்லாம் இருக்குங்க. இங்கே ஒருத்தர் செத்து இருக்கான். அவன் வந்துலேருந்து எல்லாமே வெளியே வந்துச்சு. சரிச்சு அதை பார்க்க வேண்டாம், வாங்க நம்ம இது வேணால் பார்க்கலாம். இங்கே வந்து எவனோ செத்து கிடக்குறான். ஃபுல்லாக ரத்தம், தலையை பிடிச்சி இழுத்து போயிருக்கான். இங்கே ஒரு கீழே ஒரு வழி போகுது, பார்ப்போம். இதை திறக்கலாம். ஓப்பன் த டோர். இதையும் திறக்க முடியல. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வேறு எதனா சாவி இருந்தால் அது திறக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சாவியை தேடலாம். என்னடா பண்ணுறானுங்க அங்கே? ஐயோ இது நம்ம ரெக்கார்ட் பண்ணி போய் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து கேட்பாங்க நம்ம வெளியே போயிட்டோன்னா. இங்கே பாத்ரூமே இதில் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ரூம் போகுது. இந்த ரூமில் எதுனா இருக்கா? இந்த ரூமில் எதுவும் இல்லை, ரத்தமாக இருக்குது ஃபுல்லாக.
இப்போ இது என்னது செக்யூரிட்டி ரூம் இதை திறக்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு சாவி இல்லையா, அந்த கீ கோடு எங்கேயோ இருக்கான், அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா, இங்கே தான் எங்கேயோ இருக்கான். இப்போ அந்த கீ கோடை தேடலாம். இப்போ இது திறக்கலாம். யாரோ விக்னஸா, இதை மறக்காத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வருது அப்படின்னு சொல்லும் போது டமால் மண்டையை போட்டு வச்சுரு. என்னதுடா இது, மண்டை கை ரெண்டுமே இருக்குது. சரி நம்ம வேறு எதனா பார்ப்போம். அப்படியே போட்டு நசுக்கிட்டானுங்க. அவன் வர்றது நசுக்கிட்டானுங்க போட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரூமில் என்னதுடா இது யாரோ கொலை பண்ணியிருக்காங்க இங்கே. அந்த பெரிய சாணி மண்டை தான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு ஆள் செத்து போயிருக்கான். அவங்க தலைலாம் பிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு என்னது பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி எடுத்துப்போம். இப்போ வந்து இது டேஞ்சரான இடம், இது எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சிக்னலை கொஞ்சம் அனுப்புகிறாங்க. நம்ம வந்து இதை தேடினா தானே வெளியே போக முடியும். இந்த கதவு டப்பின்னு திறந்து வெளியே போயிட்டு பொருளை எடுத்துட்டு அப்படியே ஓடு சடை ஓடு. இப்போ இந்த டோருக்குள்ளே போகலாம். இந்த டோருக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் சாவி இல்லை. இங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் அது சாவி இல்லை. எதுக்குமே வழி இல்லை, ஆனால் சாவி இல்லை. இங்கே ஒருத்தனை செத்து போய் கிடக்கான். இங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது எடுத்துப்போம். முக்கியமானது இதெல்லாம். இவங்ககிட்ட எதுனா இருக்காடா கீ கோடு? இவங்ககிட்ட இருக்கா செக்யூரிட்டி கீ கோடு? இல்லை இவங்ககிட்ட. மறக்காது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம். இப்போ வந்து இந்த டோரை திறப்போம். இந்த டோரை திறக்க முடியல. இந்த டோருக்கு சாவி வேணும். எங்கடா இருக்குது? அப்புறம் நம்ம வெளியே போய் பார்க்கலாமா? பார்ப்போம் இருங்க, இங்கே எங்கேனாச்சும் இருக்கான்ட்டு நல்லா தேடி பார்ப்போம். இல்லைன்னா போயிடலாம், இல்லைன்னா வேறு எதனா தேடலாம். இந்த கதவு திறக்க மாட்டேங்குது. இருங்க திறந்து பார்க்கலாம். திறக்கலைங்க இந்த கதவு. சரி நம்ம இந்த டோரில் தேடி பார்க்கலாமா? சரி பார்ப்போமே. கிளியராக தேடி பார்த்துட்டு போயிடலாம். இங்கே எதனா மிஸ் பண்ணியிருக்குமா, எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அவன் கையில் எதுவும் இல்லை. நமக்கு என்னமோ மினுக்குது. இல்லைங்க அது பிசி. இப்போ வந்து வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ அப்படியே வெளியே வரோம். இங்கே டோர் பூட்டி இருக்குது, திறக்க முடியுதா? இல்லை திறக்க முடியல, பூட்டி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸ்ட்ரைட்டாக போயின்னே இருக்கலாம். இந்த இதுவில் எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம வெளியே போய் தான் தேட போகிறோம். அதனால் நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே இங்கே எங்கன்னா ஒரு புது டோர் எதனா அன்லாக் ஆகிருக்கா பார்ப்போம். இங்கே எதனா டோர் உருவாக்கியிருக்கா? ஸ்ட்ரைட்டாக போயின்னே இருப்போம். இப்போ வந்து இங்கே ஒரு டோர் மாதிரி போயின்னே இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. டோரில் ஒருத்தன் செத்து போயிருக்கான். பக்கத்துலேயே பேட்ரி இருக்குது, பேட்ரி எடுத்துப்போம். பேட்ரி நல்ல வேலை காலியாக போகுது, கச்சிச்சு இருட்டாக இருக்கும். இல்லைனா இப்போ உடனே என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் அங்கே இருக்கா, சரி எல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் விட்டு டொக்கு சென்டரில் விட்டு இங்கே வந்துடலாம். இங்கே ஒரு புதுசாக டோர் அன்லாக் ஆகிருக்கு, A100. இது வந்து நிறையா இதுவெலாம் இருக்குது. ஆஃபீஸரில் வேலை செய்வாங்க போல். இங்கே வந்து கீ கார்டு கிடைக்கிற பார்ப்போம். இப்போ நம்ம வந்து தேடின்னு தான் இருக்கோம். இப்போ வந்து எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. எங்கே என்னமோ யாரோ இருக்காங்கனுங்க. அங்கே யாரோ ஒருத்தன் வீல் சேரில் உட்காந்து இருக்கான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் பத்திரமாவே இருப்போம். எதனா அட்டாக் பண்ணிட்டானா? இவன் நோஞ்சா மாதிரி இருக்கான். இவனும் ரெக்கார்ட் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறான். எங்கே இவன் 3 பேர் இருக்கானுங்க உள்ளே. 1 2 அப்புறம் 3. எங்கே இவனுங்க 3 பேர் இருக்கானுங்க. நல்ல வேலை நம்மளை அடிக்கலை, எதுவும் பண்ணல. இன்னமும் வாரிசு ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பார்த்துன்னுக்குறானுங்க. ரத்தத்தை தெரிச்சிருக்கு, அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. இங்கே எதுனா இருக்கா? இங்கே எதுவும் இல்லைன்னு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரத்தத்தை பார்த்துட்ருக்கானுங்க. ஏங்க சைக்கோங்க எல்லோரும். நல்ல வேலை நம்மள எதுவும் பண்ண நல்லா இது. அதனால் நம்மள எதுவும் பண்ணல. எப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்களேன், மண்டையை சொரிஞ்சிக்கின்னு. இவன் மண்டை பாருங்களேன் அப்படியே வெளியே வந்திருக்கு, மூளைலாம் அப்படி தெரியுது அப்படியே. சரிங்க சரி. இவன் என்னடா இவன் ஒரு மாதிரியை பார்த்துட்டுருக்கான். சரி நம்ம இங்கே என்ன இருக்கான்ட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம். நம்மளுக்கு கீ கார்டு கிடைக்கிற வரையும் நம்ம செக் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இங்கே ஒரு வழி இருக்குது, நம்ம பார்க்கவே இல்லை. கரெக்டாக அந்த வழிக்கிட்ட பூந்தாச்சு. இங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோருக்குள்ளே போயாச்சு. இப்போ அந்த டோரில் வந்து எதனா இருக்கா? இங்கே ஒரு கீ கார்டு இருக்குது, செக்யூரிட்டி கீ கார்டு. ஐயோ எடுத்தாச்சு, செம்ம மாசு. இப்போ அங்கே போகிறோம். போய் இப்போ இங்கே திறக்கிறோம்.
பாருங்கள் இப்போ கரெக்டாக எங்கே போக போகிறோம். இப்போ பூந்தாச்சு. இவனுங்க எதாவது பண்ணாத இருந்தால் நல்ல வேலை தான். இவனுங்க எதாவது பண்ணாதே இருக்கட்டும். சரி பாய். இங்கே ஒருத்தன் நோஞ்ச மாதிரியே உட்காந்துங்கிறான். என்னடா பண்ணுறேன், என்னடா கொலை பண்ணுறான். என்னை காப்பாற்று நம்ம 2 பேரும் விளையாடலோவோ. என்னடா பண்ணுற டே. ஐயோ அவன் என்னை காப்பாற்று நம்ம விளையாடலான்னு கத்துறான். அது வாயப்பட்டு கடிக்கிறான். நம்ம போயிடலாம். பைத்தியக்காரன் வீட்டில் மாட்டின்னு முழிக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருப்போம். இப்போ போகிறோம். இப்போ போயிட்டு செக்யூரிட்டி இது திறக்கிறோம், எடுக்கிறோம், போயே ஆகிறோம். இப்போ இங்கே போயிட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு இதை கீ கார்டை போட்டு வாங்கி ஸ்டைலாக போகலாம். ராஜா கையை வச்சா ராங்கா போகாதுமா. இங்கே எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது சாத்திப்போம். சரியான சுத்தம். ஐயோ வராது இருந்தால் பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே இருப்போம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இங்கே அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பார்ப்போம். நம்ம உட்காந்து இதில் என்னென்ன இதுலாம் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணியிருப்போம். டவுன்லோட் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே யாரோ வரானுங்க. யாரா இது? யாரோ பண்ணுறாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டானுங்க. டே ஏன்டா ஆஃப் பண்ணிங்க? ஐயோ சும்மாவே இருக்க முடியாது. இதில் லைட்டாக ஆஃப் பண்ணி விட்டு வேலை பண்ணுறானுங்களே. சரி இப்போ என்ன பண்ணுறது? இப்போ போயிட்டு நம்பது யாரோ வராங்க. அது குண்டு சாணி வரான். ஐயோ வரான். ஒளிஞ்சிடலாமா? ஐயோ திறக்கிறான். ஐயோ குண்டு சாணி. வரான். ஐயோ சாவடிக்கு போகிறான். டே உர ஐயோ ஏன்டா சாணி மாதிரி இருக்கு. என்ன அடிக்கிற? ஓடுங்க மீடியா ஜோன்லாம் ஓடுங்க. விலகு மீடியா ஜோனு வருது. விலகு வருது மீடியா ஜோனு வருது. இப்போ அப்படின்ட்டு பாத்ரூம் வந்தாச்சு. வருது, நல்லா வருது. அவன் வராத இருக்கணும். வருதுங்க. வருதுடா. ஏன்டா அடிக்கிறாடி குண்டு சாணி? இந்த பாத்ரூம் ஓட விட மாட்டேங்கிறான் இவன். அப்படியே போயிடலாம். இவனை சாவச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம பார்த்துடலாம் அவனா நம்மளான்னு. இப்போ திருப்பி செக்யூரிட்டி ரூமுக்கே வந்திருக்கோம். இப்போ அவன் வரான்னு தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒழிஞ்சுப்போம் போயிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. இல்லை மாட்டின்னு சாக வேண்டியதான். இப்போ பார்த்துட்டே இருப்போம். வரான்னு நினைக்கிறேன் குண்டு சாணி. இப்போ அவன் வரான். டம்முன்னு சத்தம் போடுறான். வந்துட்டான். எப்படி இருக்கான் பாருங்க. பன்னிக்குட்டி. எங்கடா இருக்க சின்ன பன்னிக்குட்டி அப்படின்றான். நீ தானே பெரிய பன்னி. நான் குட்டி பண்ணிய நான். வெளியே போடா மூட்டு போடா. இருங்க அவன் போயிடுறான். பாருங்களேன் உசாரை எட்டி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மாண்டுக்குள்ள உசாரை எட்டி பார்க்குறான் பாருங்களேன். திருட்டு பையா. சரி நம்ம அவனோட பெரிய ஆள். நம்மளாம் அதுக்கெல்லாம் அசரக்கூடாது. நம்ம இந்த வீட்டை விட்டு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படியாச்சும் வெளியே போய் காட்டலாம். அவனுக்கு ஒரு நாமத்தை போட்டுடலாம். இப்போ அப்படியே ஓடலாம். அப்படியே ஓடுவோம். விடாத ஓடு கைப்புல. ஓடு விலகு மீடியா ஜோனு வருது. விலகு ஓடு மீடியா ஜோனு வருது. இப்போ அப்படியே வந்தாச்சு. அப்படியே இங்கே நிறையா ரூம்லாம் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட பயந்துனே வந்துட்டேன். எங்கிட்ட பேட்ரி வேறு இல்லை. பேட்ரி ஒன்று தேடுவோம். கீழே போகலாம். ஐயோ வரான். ஓடு. அப்படியே கீழே பூந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் தான் வேறு வேலையாக இருக்குது. எகிரி குதிரா. எகிரி குதிரா. டே நல்லா வெள்ளம் பார்க்குறீங்க. எகிரி குதிரா. எகிரி குதிரா. ஐயோ எகிரி குதிராப்பா. அதனால் எகிரி குதிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஒரே ஒரு சுவிட்சு தான் நினைக்கிறேன். லைட்டாக லிவர் இழுத்து விட்டா போச்சு. அந்த பைத்தியக்கார பையன் வேறு ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டான். ஒரே பைத்தியமாகுதுங்க. இங்கே பைத்தியக்காரன் கூட சேர்த்து நம்ம பைத்தியமாக சுற்றி நிற்கிறோம். இப்போ இங்கே ஒரு வழிக்கு இதை அப்படியே குதிப்போம். இங்கே தான் ஜென்ரேட்டர் போல் ஆன் பண்ணும். என்னது ஆன் பண்ணுறதுக்கு கேஸ் பம்பு மெயின் பிரேக்கா? இதெல்லாம் எங்கடா இருக்குது? இதெல்லாம் தேணுன்னு சொல்லிவிடா நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே.
ஐயோ சரி வாங்க தேடலாம். இந்த டோரில் இருக்கணும்னு வேண்டிக்கலாம். இந்த டோர் திறக்க முடியல. சரி நம்ம வேறு எதனா டோரில் தேடுவோம். நம்மளுக்கு இல்லாத டோரா? நிறைய டோரு கிடக்குது. இப்போ இந்த டோரை திறக்க முயற்சி பண்ணலாம். இந்த டோரு திறந்துச்சு. இப்போ இதில் கண்டிப்பாக இருக்கணும், அந்த மெயின் இருக்கணும். இருக்குது மோஷன் இருக்கா? மோட்டனா இன்னும் தெரில. அது ஆன் பண்ணி வச்சு ஒன்று ஆன் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது. ஒன்று ஆன் பண்ணி விட்டு இந்த மைண்ட் கண்ட்ரோல் இன்னும் சொல்லியிருந்தது. அது ஒரே லிவர் வண்டி கண்டுபிடிச்சி இழுத்து விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று போட்டாச்சு. நல்ல வேலை. இப்போ அப்படியே பின்னாடி வரோம். அப்படியே வந்து வேறு எதுனா இருக்கா? இப்போ அந்த லிவரை தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த லிவரை தேடுறதுக்கு தான் இப்போ அப்படியே தேடுவோம் அந்த லிவரை. ஏன் வந்ததுக்கு வந்த மாதிரி இருக்குது, சுற்றினத்துக்கு சுற்றின்னு கிடக்குறேன் நான் பாட்டுன்னு. இப்போ ஏன்டா டே பைத்துக்கிறேன் எவனாண்டா அடிக்கிறான். ஐயோ ஓடு 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 ஓடு. எவன்டா இது நான் பண்ணுற வேலை எவ்வளோ பெருசு, இதை வர இவன் பின்னாடி வந்து அடிக்கிறானே. பின்னாடிலாம் வந்து அடிக்கிறானுங்களே. டெய்லி வந்தால் முன்னாடி வந்துடுறா மீடியா சொன்ன. அப்போ தேடு மீடியா சொன்ன யாருன்னு. இப்போ அப்படி தேடுவோம். ஐயோ வந்துட்டான். ஐயோ ஒளியத்துக்குள்ள ஆடும் இல்லையே. நம்ம கீழே உட்காந்துப்போம். ஐயோ வராதுடா. டேய் ஓடுறா. தீ அடிக்கே சாவடிப்பானுங்கள. ஓடு எகிரி வச்சு அப்படியே போகலாம். ஐயோ வர முட்டு சண்டாகுது வர. எகிரி ஊற்றி ஒன்றும் தேடலாம். இப்போ எப்படியாச்சும் தேட்டு மைண்டு ஆட்டு ஓடிடலாம். வாய் வேற வளருது. இப்போ அப்படி வேகமாக ஓடிடலாம். ஐயோ அங்கே தான் நின்றுருக்கான். எங்கடா இருக்க? என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ தான்டா ஒழுங்காக ட்ரீட் பண்ணல. அதான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாம் தான் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு அவன் சொல்கிறான். நம்ம தான் ஒரு டாக்டர்னு நினச்சிக்கிட்டான். நம்ம தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணல. இப்போ வந்து என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணுடான்னு நம்மளை வந்து தொல்லை பண்ணுறான். பேட்டரியில் வர சார்ஜ் வரல. நம்ம இந்த இது வச்சு லைட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் வந்து மேலே இருக்க ரூம் போயிட்டா. அதுக்குள்ளே நம்ம அந்த ஜென்ரேட்டரை பிடிச்சி இழுத்துடலாம். எங்கே இருக்குன்னு தெரியல வேகமாக. இந்த ரூமில் தான் எங்கேயோ இருக்குது. நம்ம நல்லா தெரியும், ஏன்னா நம்ம சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்கோம். இப்போ நல்லா உள்ளே போகலாம். உள்ளே போயின்னு இருக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன ரூம் இருக்குது, இங்கே என்ன இருக்கா? எகிரி குதி சைடில் பாரு. இங்கே ஒருத்த கட்டி தொங்க போட்டுருக்கானுங்க. ஒரே செத்து போய் கிடக்குறானுங்க. அப்படியே வேறு எங்கன்னா போகிறோம். அப்படியே இங்கே ஒரு எகிரி குதி. அப்படியே இங்கே பார்க்கலாம். இங்கே திறக்கிறோம். இங்கே வந்து உள்ள எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு ரூமாக இருக்குது. இங்கே ரூமாக இருக்குது. பேட்ரி நல்ல பேட்ரி கச்சிச்சு. அப்படியே வெளியே போயிடலாம். இங்கே எதுவுமே இல்லை. அந்த ஜென்ரேட்டர் இழுக்கிறதே காணோம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதனா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் வரேன். பந்தாத்திக்கு வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ எகிரி குதிப்போம் திருப்பி. எங்கன்னா இருக்கான் பார்ப்போம் திருப்பி. எங்கே வந்தாத்திக்கு வந்துன்னு இருக்கேன் நான். இப்போ எகிரி குதிப்போம் திருப்பி எகிரி குச்சி பார்த்துனே இருப்போம். இங்கே வந்து எதோ இருக்கா? இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. நல்ல வேலை இன்னொரு பேட்ரி கச்சிச்சு எடுத்துப்போம். இப்போ வந்து வேறு என்ன இருக்குது? இங்கே வேறு எதுவும் இல்லை. ஒரே பேட்ரி தான் இருந்தது. அந்த பேட்ரி எடுத்தாச்சு. நல்ல வேலை பேட்ரி. ஐயோ இருக்கானே, கத்தனா கண்டுபிடிச்சிருவான். ஐயோ இவன் வர பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டான். ஐயோ ஓடு. ஐயோ பார்த்துட்டான் அவன். நம்ம இப்போ உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடணும். ஓடு விலகு மீடியா ஜோனே வருது. வெளியே மீடியா ஜோனே பிரபலமாக ஆகி வருது. அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சும்மா. அதுக்கப்புறம் எகிரி இருப்போம். நீங்கள் நினச்சா ஆக்கலாம். அதுக்கப்புறம் எகிரி குதிங்கோ. அப்புறம் வந்து அப்படியே ஓடினே இருப்போம். அந்த லிவர் கடிக்கிற வரை பார்ப்போம். இங்கே தான் ஜென்ரேட்டர் ஆகுது. எங்கே ஜென்ரேட்டர் இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்படியே இருக்குது. இப்போ வேறு எங்கேயோ இந்த ஜென்ரேட்டர் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சா ஆகும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கும். இங்கே ஒரு கதவு இருக்குது. அப்படியே இருக்குது டமால். இப்போ இன்னொன்று இல்லை. இங்கே ஜென்ரேட்டர் இருக்குது, ஆன் பண்ணுறா. அவ்வளோதான் முடிஞ்சு. வேறு அடிக்கிறானே. இதுக்கு மேலே எனக்கு லைட்டே வேணாண்டா. இப்போ இந்த கேமராவை எப்படி ஆஃப் பண்ணுற மட்டும் பாரு. டாட்டா இப்போ ஒரு வழியாக வரான். ஐயோ வரான். ஐயா படி பின்னாடி தொத்தின்னு வரான். ஐயோ இப்போ அப்படியே போகலாம். இப்போ நம்மளுக்கு கேமராவே வேணாம், நம்ம ஆன் பண்ணிட்டோம். அதுவே நம்மளுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம பார்த்துனே இருப்போம். அப்படியே நம்மளுக்கு கச்சிச்சு. அப்படியே போயினே இருப்போம்.
ஒரு வழியாக கச்சிது டியோ. இப்போ எப்படியோ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இவன் பைத்தியக்காரன் வேறு துரத்தினே இருக்கிறான். நம்ம அப்படியாச்சும் வெளியே போயிடலாம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போயிடலாம். துரத்தின்னு வரலாம். வலி எதுடா? இதான் வலின்னு நினைக்கிறேன். முட்டு சந்தில் வந்து மாட்டினா ஐயோ வலி இல்லை இது அப்படின்னு நம்ம எதிர்க்க சொல்லலாம். மீடியா சொன்னால் யாருன்னு பார்ப்போம். அவன் ஆகிட்டு வச்சாச்சு. அவனுக்கு ஒரு டிவி காமிச்சிட்டு ஓடியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு இல்லை மீடியா ஜோன்னா யாருக்கு அப்போ மீடியா ஜோனுக்கு போடுங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வந்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத லைக் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா வைங்களேன், இந்த பைத்தியக்காரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து உங்கள் கனவுல வந்து பயமுறுத்துவான். பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீடியா ஜோன் பொறுப்பாகாது பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துனே இருப்போம். அதுனே இருப்பேன். ஓட்டான் ஓடுன்ட்டோன்னே எப்படி பாருங்கள் வீடியோ ஜோனுக்கு எவ்வளோ இது வந்தால் ஐயோ ஓடியாரான் ஐயோ நான் பார்க்கவே இல்லை. நம்மளை அசிங்கப்படுத்திட்டா குமார். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறமாக ஓடு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயின்னு இருப்போம். நம்மளே ஓட விட்டானுங்க. இப்போ வந்து அப்படியே எகிரி குதிக்கலாம். இதுக்கு ஒரு இப்போ வந்து வலி எதுனே தெரியாத ஓடின்னு இருக்கோம் நம்ம. ஐயோ திருப்பி அதே முட்டில் சண்டை பண்ண ஒழிக்கலாம். அவன் வரமாட்டான். எங்கே இங்கே தான் இருக்குது வலி. இவ்வளோ நேரம் அவன் கூட பின்னாடியே வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து வலியை கண்டுபிடிச்சாச்சு. எப்படியோ நம்ம அப்படியே ஓடிடலாம். ஐயோ ஓடியாச்சு. நான் வந்து பைத்தியக்காரன்கிட்ட இங்கே ஒரு சாணி பையன் இருக்கான். அவன்கிட்ட வேறு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. வாங்க இப்போ போகலாம். இப்போ இந்த ரூம் போகலாம். இந்த ரூமில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வேறு எங்கன்னா போகலாம். இப்போ அப்படியே இங்கே வந்து எதனா ரூமில் இருக்கா இந்த ரூமில் தேடியாச்சு. இப்போ அந்த செக்யூரிட்டி ரூமுக்கே வரலாம். இப்போ அவனும் நம்மளை பிடிக்கிறான். ஊசியத்து குத்துறான். ஐயோ குத்திட்டான். ஐயோ எவன்டா அது? டி என் குட்டி பையா, நீ எனக்கு தேவை ரொம்ப. இங்கே நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் உன்ன மாதிரி ஆள் யாருமே இல்லை. இங்கே நிறையா மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் வந்தாங்க, அவங்களாம் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பைத்தியக்காரனுங்கால அவனுங்க கொல்லப்பட்டானுங்க. அதனால தான் நீ வெளியே பார்த்தல அந்த வண்டியெல்லாம் அவங்களது தான். அதனால் நீ எனக்கு ரொம்ப தேவை குட்டி பையா. ஆஹாஹாஹா என்னடா பண்ணேண்ணே? ஐயோ டிடி இப்போ எங்கேருந்து ஏந்துக்கிறோம். நம்மள ஒரு பைத்தியம் நினச்சி போட்டாங்க அவன் மொட்டை. ஐயோ வாயில் ரத்தம் வருது. உங்கள் ப்ளஸ் குறி வேற போட்டுக்கிறானுங்க. இப்போ இந்த பைத்தியக்காரங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்மகிட்ட இந்த கேமரா லெவலில் பிடுங்கிதானே வாயிலே குத்திருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த பைத்தியக்காரங்கிட்ட எப்படி தப்பிக்கிறது நெக்ஸ்ட்டு பார்ட் வேணாம். இதுக்கு நீங்கள் ஒரு லைக்கு இல்லை ஒரு 5 லைக்கு போதும், இல்லை ஒரு 2 லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் எக்ஸ்ட்ரா பண்ணிவிடுங்க. எனக்கு அது போதும், எனக்கு மோட்டிவேட் ஆகிடும். அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும். மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானும் பக்கத்தில் இருக்க பெல்லை அமைச்சிருங்க. பாய் ஃப்ரம் மீடியா ஜோன். பாய்.